தினம் ஒரு திருக்குறள். அதிகாரம் புல்லறிவாண்மை. குறள் 843. அறிவிலார் தான் தம்மை பீழிக்கும் பிழை செருவார்க்கும் செய்தல் அரிது. குரு சிவயோகி அவர்களின் விளக்கம். அறிவு இல்லாதவர் தங்களுக்கு தாங்களே பெரிதாக ஏற்படுத்திக் கொள்ளும் துன்பம் போல் அவர்களது பகைவர்க்கும் செய்வது அரிது. வல்லரசின் செய்தி துளிகள். ரூபாய் 1000 உதவித்தொகைக்கு நாளை மறுநாள் தேர்வு. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு மத்திய அரசு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கி வருகிறது. 8ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இதற்காக தேசிய திறனாய்வு தேர்வை எழுத வேண்டும். இதில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு வரை மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும். இதற்கான தேர்வு நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இந்த உதவித்தொகை தமிழ்நாட்டில் 6695 மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. அனைத்து வகை அரிசியும் விலை உயர்ந்தது. வரத்து குறைவால் அனைத்து வகை அரிசிகளின் விலையும் அதிகரித்துள்ளது. இட்லி அரிசி 1 கிலோவிற்கு ரூபாய் 2 உயர்ந்து 46 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதேபோல் மைசூர் பொன்னி ரூபாய் 3 உயர்ந்து ரூபாய் 53, ஆந்திரா பொன்னி ரூபாய் 5 உயர்ந்து ரூபாய் 63, கோலம் பொன்னி ரூபாய் 5 உயர்ந்து ரூபாய் 75, பிரியாணி அரிசி ரூபாய் 5 உயர்ந்து ரூபாய் 80 என விற்பனையாகிறது. பொன்னி புழுங்கல் இட்லி அரிசிகளின் 26 கிலோ பையின் விலை ரூபாய் 50லிருந்து 100 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. பிப்ரவரி 12ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர். தமிழக சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 19ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பிப்ரவரி 20ஆம் தேதி 2024-25ஆம் நிதியாண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. பிப்ரவரி 21ஆம் தேதி 2023-24ஆம் நிதியாண்டுக்கான முன்பண செலவு மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்படும் என அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை அயோத்தி விமான கட்டணம் உயர்வு. சென்னையிலிருந்து இன்று முதல் அயோத்திக்கு தினசரி விமான சேவை தொடங்கப்பட்டது. இந்த விமானத்தில் பயணிப்பதற்காக கட்டணம் ரூபாய் 6 முதல் 7000 வரை வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் முன்பதிவு செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் சில மணி நேரங்களில் விமான கட்டணம் ரூபாய் 52,134 வரை உயர்ந்தது. இதனால் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். வில்லிவாக்கத்தில் புதிய ரயில் முனையம். கிளாம்பாக்கத்தில் 6 மாதங்களில் ரயில் நிலையம் அமைக்கப்படும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர்என் சிங் தெரிவித்துள்ளார். ரயில் நிலையம் அமைப்பதன் மூலம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பொதுமக்கள் எளிதாக பயணிக்க முடியும். மேலும் வில்லிவாக்கத்தில் புதிய ரயில் முனையம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சாதி மதமற்றவர் என சான்று வழங்க முடியாது. சாதி மதமற்றவர் என சான்றிதழ் வழங்க சட்டத்தில் இடமில்லை. வட்டாட்சியர்களுக்கும் அதிகாரமில்லை என சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. இதனால் எதிர்கால சந்ததியினருக்கு இடஒதுக்கீட்டில் பிரச்சனை ஏற்படும் என விளக்கமளித்த கோர்ட், வாரிசுரிமை சட்டம் மூலம் பலன் பெற முடியாத நிலை ஏற்படும் எனவும் கூறியுள்ளது. மேலும் சாதி மதமற்றவர் என சான்றிதழ் வழங்க கோரி சந்தோஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடியும் செய்யப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.